ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியவர்களை மீட்டு அழைத்துச் செல்ல 13 பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்டு பேருந்து மூலமாக வாஞ்சி மணியாச்சி அழைத்து செல்ல திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சிக்கக்கூடிய பயணிகளை மீட்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு 13 பேருந்துகள்ல வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்களை மீட்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே அந்த ரயிலில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை மீட்டு அவர் மருத்துவமனைக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல அவருடன் இருக்கக்கூடிய மற்ற மேலும் 3 பேர், மொத்தம் 4 நபர்கள் அந்த மீட்க காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பலர் அந்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அந்த 4 பேர் மீட்கப்பட்டக்கூடிய காட்சிகள் வந்திருக்கின்றன. அவர்கள் அனைவரும் மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட தேவைகள் இருப்பது போலவே மருந்து தேவைகளும் மருத்துவ உதவிகளும் தேவைப்படுவதனால் அவர்களை உடனடியாக, அதில் யாருக்கெல்லாம் மருத்துவ தேவைகள் இருக்கிறதோ அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ஏறக்குறைய அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் என சொல்லக்கூடிய அந்த விரைவு ரயிலில் 800 நபர்கள் நேற்று முன்தினம் சிக்கிக் கொண்ட நிலையில முதல் கட்டமாக அவர்கள் சிக்கியது அறிந்ததுமே மாவட்ட நிர்வாகத்துடைய உதவியுடன் 300 நபர்களை மீட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்தது. மீதம் இருக்கக்கூடிய 500 நபர்களை மீட்பதற்கு போதுமான அளவில் வானிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் ஹெலிகாப்டர் என்ற அந்த உபகரணங்களை பயன்படுத்த முடியவில்லை. அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சாலை மார்க்கமாக அவர்களை நெருங்க முடியவில்லை. இதுபோல காரணங்களால் அவர்கள் மீட்க முடியாமல் 2 நாட்களாக அந்த பகுதியில் சிக்கியிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது தண்ணீரானது மெல்ல வடிய தொடங்கியிருப்பதாகவும் சாலை மார்க்கமாக அவர்களை சென்றடைய முடியவில்லை என்றாலும் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களை மீட்கக்கூடிய அந்த வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால தற்பொழுது மீட்பு பணிகள் காலை 10 மணி முதல் தொடங்கியிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சியும் தற்பொழுது வெளியாகக்கூடிய சூழல்ல ஏற்கனவே முன்னதாக மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய கர்ப்பிணி பெண்ணை பல காரணங்கள் சிக்கலான சூழல் இருந்தாலும் மிக கச்சிதமாக அவர்களை காப்பாற்றி வெளியே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இந்த சூழல்ல அவருடன் இருக்கக்கூடிய குழந்தை உட்பட 3 நபர்கள் கூடுதலாக மீட்கப்பட்ட காட்சிகளை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவ உதவி தேவைப்படும் காரணத்தினால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். மீதம் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்டு அவர்கள் பேருந்து மூலமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய வாஞ்சி மணியாச்சி, அதாவது 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாஞ்சி மணியாச்சியினுடைய ரயில் நிலையத்திற்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். அதற்கு முன்பாக அவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். முதல் கட்டமாக அந்த கர்ப்பிணி பெண் காலையில் மீட்கப்பட்டிருந்தார். அவருடன் குழந்தைகள் உள்ளிட்ட 3 மீட்கப்பட்டனர். அந்த காட்சிகளை தற்பொழுது தெற்கு வெளியிட்டு விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறது. அதாவது மீட்கக்கூடிய பணிகளை துரிதப்படுத்தி அதில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்காக முதலில் அவர்கள் முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் மீட்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயிலில் இருப்பவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட தேவைகள் இருந்தாலும் பலருக்கு இந்த மருத்துவ தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக சர்க்கரை, நீரிழிவு நோய் உள்ளிட்டவர்களால் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகின்றன. அதே போன்று அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. இதுபோல் இருக்கக்கூடியவர்களின் முன்னுரிமை வழங்கப்பட்டு மீட்கப்படக்கூடிய 500 நபர்களில் அவர்கள் முதலில் மீட்கப்படுகின்றனர். மேலும் அவர்கள் உடனடியாக மருத்துவ தேவைக்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உட்பட 4 நபர்களும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவ உதவிக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மீட்கக்கூடிய பணிகள் துரிதப்பட்டிருப்பதனால பலர் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற உதவி மையங்களுக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் உணவு உள்ளிட்ட தேவைகள் காலை 10 மணிக்கு முன்பாகவே அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் உணவு தேவைப்படுபவர்களை அந்த தொட்டில் மூலமாக கயிற்றில் கட்டி அந்த உணவு அவர்களுக்கு ரயிலுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தற்பொழுது மீட்கப்படக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்து மீட்கப்படக்கூடிய நிலையில் இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்குள்ளாக 500 நபர்களை முழுமையாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மாணிக்கம், தொடர்ந்து தற்போது எத்தனை ஹெலிகாப்டர்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கு? இவை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்னும் இந்த மீட்பு பணிகள் எவ்வளவு நேரத்தில் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? முதல் கட்டமாக மீட்பு பணிகளுக்கு சென்ற ஹெலிகாப்டர்கள் நேற்றைய தினம் அந்த பகுதிகளுக்குள்ளாக இயங்க முடியாத சூழல் இருந்தது. மோசமான வானிலை காரணமாக அந்த பகுதியில் இயக்க முடியவில்லை என்ற ஒரு தகவலை அந்த விமான ஓட்டுநர் சொல்லி தெரிவித்திருந்தார். அந்த விமானியினுடைய தகவலை அடுத்து அந்த மீட்பதற்கான மாற்று வழிகளை தெற்கு ரயில்வே, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்ந்தவர்கள் மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழல்ல சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே வெள்ள நீர் சூழ்ந்திருந்ததுனால அவர்களை தரை மார்க்கமாக அணுக முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்போது வெள்ள நீர் குறைந்திருக்கக்கூடிய நிலையில்
நிலையில மதுரையிலிருந்து சென்ற தெற்கு ரயில்வே குழுவினர் அவர்களை காலையில சென்றடைந்து அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கியிருக்கின்றனர். இருந்தபோதும் அவர்களை மீட்டு முழுவதுமாக வெளியே கொண்டு வருவதற்கு போதுமான பாதுகாப்பான வசதி தரை மார்க்கமாக இல்லை என்பதனால வான்வெளியில ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பதற்காக ராணுவ படையினுடைய விமானப்படையுடைய விமானம் அந்த ஹெலிகாப்டரானது பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஏறக்குறைய பலர் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனால கூடுதலான ஹெலிகாப்டர்கள் தேவையில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் மீட்பதற்கு வானிலை ஒத்துழைக்காதனால்தான் இந்த தாமதம் ஏற்பட்டதாகவும் இன்று காலையிலிருந்து அந்த பகுதிகளில் மழை குறைந்திருப்பதனாலும் வானிலை சீராக இருப்பதனாலும் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு விநியோகிக்கப்பட்டது. அதன் பிறகாக மீட்பு பணிகள் தொடங்கி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. 10 மணியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த மீட்பு நடவடிக்கைகளில் பலர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஹெலிகாப்டரில் இருந்து கயிர்கள் மூலமாக ராணுவ வீரர்கள் கீழே இறங்கி பாதுகாப்பான முறையில அவர்களையும் கையுடன் சேர்த்து இணக்கமாக கட்டி கொண்டது பிறகாக மேலே ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். மீண்டும் அவர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் பாதுகாப்பான இடங்களில் இறக்கி விடப்படுகின்றனர். அதில் உடனடியாக மருத்துவ தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ உதவிக்காக மருத்துவமனைக்கும் அதே போன்று மருந்துகள் தேவைகள் இருப்பவர்களுக்கு முதலுதவி கொடுப்பதற்கும் அந்த பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக 13 பேருந்துகளும் அந்த பகுதியிலிருந்து இயக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தெற்கு ரயில்வே சார்பில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்திற்கு மீட்கப்படக்கூடிய ரயில் பயணிகளை அழைத்து செல்வதற்காக 13 பேருந்துகள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த பேருந்துகள் மூலமாக அவர்கள் வாஞ்சிமணியாச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டதற்கு பிறகாக அங்கிருந்து வாஞ்சிமணியாச்சியிலிருந்து சென்னை செல்வதற்காக பிரத்யேகமான சிறப்பு ரயில் மீட்கப்பட்ட பயணிகளுக்காக இயக்கப்பட இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மீட்கக்கூடிய பயணிகள் அனைவரும் தற்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாகவும் 500 நபர்களும் எந்த வகையான உடல் குறைவும் பெரிய அளவிலான பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது.